கட்சி தொண்டர்களை பொறுப்பற்ற முறையில் விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் விஜய் என கண்டனம் தெரிவித்த உயர் நீதிமன்றம். விஜயின் வாகனத்தை பறிமுதல் செய்யலாமே என நீதிபதி கூறியதை அடுத்து தமிழக காவல்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கை. கரூர் துயர சம்பவத்தில் 41 உயிர்கள் போன விவகாரத்தில் திமுக தரப்பு கூறுவது என்ன, சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது என்ன? கடந்த 27ஆம் தேதி நடந்த நிகழ்வு தமிழகத்தில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக மாறி போனது. இதற்கு முற்றிலுமாக தாவேகா கட்சியும் விஜயும் தான் பொறுப்பு என திமுக கடுமையாக சாடி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த தினேஷ் என்பவர் அரசியல் கட்சியினரின் ரோட் ஷோவிற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். மேலும் அந்த நீதிபதி ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி விஜயின் பிரச்சார வாகனத்தில் விபத்து ஏற்பட்டது, இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் கீழே விழுந்தது குறித்தும் கடுமையாக கேள்வியை எழுப்பினார். ஏன் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடாது? கட்சி தொண்டர்களை பொறுப்பற்ற முறையில் விட்டுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் விஜய் என்றெல்லாம் கடுமையாக சாடினார் என் செந்தில்குமார் நீதியரசர் அவர்கள். மறுபுறம் முன்னாள் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையமும் இறந்தவர்களின் குடும்பத்தாரிடமும் நேரிலும் பிரச்சாரம் நடந்த பகுதியிலும் ஏராளமான தடயங்களை சேகரித்து இது குறித்து துப்பு துலக்கி வருகிறார். இதற்கிடையே தனது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கும் விஜய் இந்த வழக்கினை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயர் நீதிமன்ற நீதிபதி பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கரூர் காவல்துறையினர் அந்த பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.